தமிழ்நாட்டின் 2026 அரசியல் நிலப்பரப்பில் 3 முக்கிய வீரர்களை ஒப்பிடுவது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. டிவிகே, திமுக மற்றும் அதிமுக. இவர்கள் அனைவரும் தனித்துவமான அணுகுமுறைகளை கொண்டுள்ளனர். முதலில் டிவிகே விஜய் ஒரு கவர்ச்சிகரமான பிரபலம். அவரது ரசிகர்கள் மத்தியில் உள்ள பெரும் ஆதரவு அவருக்கு ஒரு தனித்துவமான தெரிவுநிலையை வழங்குகிறது. ஆனால் புகழ் எப்போதும் வாக்குகளை மாற்றுவதில்லை. தமிழ்நாட்டின் அரசியல் திராவிட சித்தாந்தத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இப்போது திமுக ஸ்டாலின் ஒரு அனுபவமிக்க நிர்வாகி. அவரின் கட்சி பல தசாப்தங்களாக அரசியலில் நிலைத்திருக்கிறது. ஸ்டாலின் தனது பாரம்பரியத்தை காப்பாற்றுவதில் மிகுந்த கவனம் செலுத்துகிறார். அவர் ஊழல் எதிர்ப்பு மற்றும் தமிழ் பெருமை போன்ற முக்கிய பிரச்சினைகளை முன்வைக்கிறார். அதிமுக இபிஎஸ் ஒரு பாரம்பரிய கட்சி. அவர்களின் ஆதரவு கடந்த காலத்தில் பல வெற்றிகளை பெற்றுள்ளது. ஆனால் தற்போது அதிமுக பல சவால்களை எதிர்கொள்கிறது. இப்போது இவர்கள் மூவரும் தனித்துவமான அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறார்கள். விஜய் தனது கட்சி தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே மூலம் 3ஆம் சக்தியாக உருவாக விரும்புகிறார். அவர் திமுக மற்றும் அதிமுக ஆகியவற்றிலிருந்து தனியாக புதிய ஆதரவுகளை உருவாக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் மிகுந்தவை. ஸ்டாலின் திமுகவின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்துகிறார். அவர் தனது கூட்டணிகளை வலுப்படுத்தி எதிர்கால தேர்தல்களில் வெற்றி பெற முயற்சிக்கிறார். இபிஎஸ் அதிமுகவின் பாரம்பரியத்தை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துகிறார். ஆனால் அவருக்கு எதிரான சவால்கள் அதிகரிக்கின்றன. 2026 தேர்தலில் விஜய் முதல்வராக வருவது சாத்தியமா? தற்போது அவரது வாய்ப்புகள் வலுவானவை, ஆனால் கட்டமைப்பு ரீதியாக நிச்சயமற்றவை. கடந்த தேர்தலில் திமுக தனியாக 133 இடங்களை வென்றது. விஜய் தனது கட்சியின் ஆதரவை உருவாக்க மாநில அளவிலான சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுள்ளார். ஆனால் அவர் தனியாக நிற்கும்போது கூட்டணிகளை நிராகரிப்பது அவரை தனிமைப்படுத்தக்கூடும். இது அவரது சித்தாந்த நிலைப்பாட்டை மேலும் சிக்கலாக்கும். தமிழ் தேசியவாதத்தை திராவிட கொள்கைகளுடன் கலக்குவது இளைய வாக்காளர்களை ஈர்க்கக்கூடும், ஆனால் பாரம்பரிய தொகுதிகளை அந்நியப்படுத்தும். 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் விஜய் ஒரு வைல்ட் கார்டாக மாறக்கூடும். அதிக தெரிவுநிலையை பெற்றாலும் குறைந்த உறுதிப்பாடு அவருக்கு சவாலாக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டின் அரசியல் நிலைப்பாட்டில் யார் வெற்றி பெறுவார்கள்? இது எதிர்காலத்தில் மிகுந்த சுவாரஸ்யத்தை உருவாக்கும்.